நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி வந்த அதற்கு மூளையாக செய்யப்பட்ட ISIS இன்டர்நேஷனல் டெரரிஸ்டான மிக முக்கியமான தீவிரவாதியை ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி நைஜீரியா அரசின் உதவியோடு அந்த தீவிரவாதியை அழித்துள்ளார்கள். இந்த செய்தி தற்போது உலகளவில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக ட்ரம்ப் அவர்கள் இந்த செயலை செய்துள்ளார். நைஜீரியாவில் கடந்த சில டிகேட்ஸாக நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ பெண்கள் வாயினால் சொல்ல முடியாத அளவிற்கு சித்திரவதைகளை அனுபவித்து வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் நைஜீரிய கிறிஸ்தவர்கள் படும் துயரத்திற்கு ஒரு அளவே கிடையாது. சோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நைஜீரியாவில் நடக்கிற கொடுமைகளை பற்றி பார்த்து வந்தோம். அதன் விளைவாக தற்போது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அந்த இசைகள் என்று சொல்லப்படுகிற அந்த போதகர் அந்த பிணக்குவியல்களுக்கு முன்பாக நின்று கதரும் அந்த வீடியோவையும் வெளியிட்டு அதன் பின்பாக ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இன்றிரவு எனது உத்தரவின் பேரில் அமெரிக்க படைகளும் நைஜீரிய ஆயுத படைகளும் இணைந்து திட்டமிட்டு ஒரு துல்லியமான நடவடிக்கையை அவர்கள் வெற்றிகரமாக முடித்துள்ளனர். குறிப்பாக உலகின் மிக முக்கியமான தீவிரவாதியை அகற்றும் பணியில் இந்த நடவடிக்கை நடைபெற்றது. ISIS அமைப்பின் உலகளாவிய 2ஆம் நிலை தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி என்று சொல்லப்படுகிற அந்த தீவிரவாதி அவன் ஆப்பிரிக்காவில் மறைந்திருக்கலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன திட்டமிடுகிறான் என்பதை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்தோம். அதை அவன் அறிந்திருக்கவில்லை. இனி ஆப்பிரிக்கா மக்களை அவனால் அச்சுறுத்த முடியாது. மேலும் அமெரிக்க மக்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களை திட்டமிடவும் முடியாது. அவனை அழித்ததன் மூலம் ISIS அமைப்பின் உலகளாவிய செயல்பாடு தற்போது மிகவும் பலவீனமடைந்து காணப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் எங்களோடு இணைந்து செயல்பட்ட நைஜீரிய அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பு. உலகில் செயல்பட்டு வந்த மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கமான ISIS என்று சொல்லப்படுகிற அந்த தீவிரவாத இயக்கத்தின் 2ஆம் கட்ட தலைவரை அமெரிக்க ராணுவம் அழித்துள்ளார்கள். இவரை அழித்ததன் மூலம் அங்குள்ள சிறு சிறு தீவிரவாதிகள் தற்போது மிகப்பெரிய அளவிலான பதற்றத்தில் காணப்படுகிறார்கள். ஒருவேளை மீண்டும் இந்த சிறிய தீவிரவாதிகள் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள் என்றால் அவர்களின் நிலைமையும் கேள்விக்குறியாகும் என்பதை இந்த தாக்குதல் தற்போது இந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. ட்ரம்ப் அவர்களின் இந்த செயலுக்கு உலக அளவில் இருந்து கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை பார்க்கிற மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக உலக அளவில் வாழுகின்ற கிறிஸ்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த உண்மை தகவல்களை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.